Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி கம்யூனிட்டி சேவியர் டர்ட்டில் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் நேற்று சென்னை காசிமேடு கடற்கரையில் இருந்து கோவளம் கடற்கரை வரை கடலோர பகுதிகளை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. இதில் சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் கடலோர குப்பைகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். நம்முடைய உயிரினங்கள் பிளாஸ்டிக்னால எவ்வளவு உயிரினங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன, கடல் வாழ் உயிரினங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது. இதை வாழ வைக்கிறதற்காக இந்த பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் அதோடைய லைஃப் ஸ்பேனை அழித்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த மாணவர்களுக்கு இந்த உணர்த்தப்படும் இந்த விஷயமானது அவர்கள் குடும்பங்களுக்கு சென்று அடையும். பொதுமக்கள் முதல்ல நம்ம போடுற குப்பைகளை ஒழுங்கா நம்ம எடுத்துக்கொண்டு போய் குப்பை தொட்டிகளில் போட வேண்டும். ஏன்னா கவர்மெண்ட் நிறைய இடத்துல குப்பை தொட்டிகளை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம சாப்பிட்ட இடத்துல தூக்கி போட்ட பழக்கத்தை விட்டு நம்முடைய சமுதாயத்தை நம்ம வருங்காலத்துக்கு நம்முடைய நல்ல காத்தையும் நல்ல தண்ணீரையும் கொண்டு செல்வதற்கு நம் மக்கள் அனைவரும் சேர்ந்து உழைத்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியும். ப்ளீச் கிளீன் பண்றப்ப பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இல்லாம நம்மளே கிளீன் பண்றப்ப நமக்கு அவேர்னஸ் நிறைய கிடைக்குது. அது இல்லாம குப்பைகள் ஒரே இடத்துல கேதர் பண்ணி எல்லாருமே யுனைட்டா பண்றது ரொம்ப நல்லதா இருக்கு. கடற்கரை சுத்தம் படுத்துறதுனால ஏற்கனவே இங்க இருக்கிற மது பாட்டில்கள் அதெல்லாம் அகற்றப்படுது. அது உடஞ்சு மத்தவங்களுக்கு ஆபத்தா இல்லாம நம்மளே எடுத்து போடுறதுனால நம்ம இனிமே இங்க குப்பை பண்ண மாட்டோம்ன்ற ஒரு நம்பிக்கை தான். கடல் வாழ் உயிரினங்களுக்கு நம்ம சாப்பிட்டு போடுற குப்பை கழிவுகள் அந்த பிளாஸ்டிக் எல்லாம் போய் இது இயற்கை சீரழிவுக்கு ஒரு பேர காரணமா அமையுது. அது அமையாம நாங்க தடுக்கிறோம். இப்பத்துல இருந்து விஷன் நம்ம இப்போ ஆரம்பிக்கிறதுனால ஃபியூச்சர்ல இன்னும் டெவலப் ஆகும்னு நினைக்கிறோம். பெசன்ட் நகர் பீச்சில் 40 கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் என 5,000 பேர் பீச் குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்தனர். சென்னை போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் மண்டல இயக்குநர் அரவிந்தன் IPS சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். காசிமேடு டு கோவளம் அந்த ஃபுல் ஸ்டெச்மே கிளீன் பண்றாங்க இந்த டே அன்னைக்கு. சோ ஐ தேங்க் எவ்ரிஒன் ஹூ டுக் தி இனிஷியேட்டிவ். பிளாஸ்டிக்ஸ் இப்போ டாக்ஸ் எல்லாம் இருக்குன்னா தேவையில்லாம பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே கன்சியூம் பண்ணாது. அதுவே இல்லாம நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம கிளீனா வச்சுக்கிறது இஸ் பெட்டர். மெரினா பீச்சில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், நிறுவன ஊழியர்கள், சுற்றுச்சூழல் அமைப்புகள் இணைந்து தூய்மை பணியை மேற்கொண்டனர். தமிழக முதன்மை வன பாதுகாவலர் ஸ்ரீனிவாச ரெட்டி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்த எலியார்ஸ் பீச் கடற்கரையை சுத்தம் செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல மிகப்பெரிய தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம மாணவர்கள் நம்ம பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த கழிவுகள், அதாவது பிளாஸ்டிக் நெகிழி பைகளை இங்க வீசி செல்கிறார்கள். அந்த நெகிழி பைகளை மீன்கள் உணவதாலும் அதன் மேல நிறைய நோய்கள் தொற்றுகள் ஏற்படுகிறது. அதை நீக்கும் விதமாக இங்க மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். அதுபோல எங்க மாணவர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்கள். இந்த விழிப்புணர்வின் மூலமாக நமது வருங்காலத்தில் இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு மிக சுத்தமான தூய்மையான இந்த கடற்கரை கிடைக்கும் என்பதற்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். சென்னை கோவளம் கடற்கரையிலும் தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற்றன. கடலோர ஆராய்ச்சிக்கான தேசிய மையம், SRM பல்கலைக்கழகம், கடலோர பாதுகாப்பு குழுமம் இணைந்து இப்பணியை மேற்கொண்டனர். மழையிலும் தூய்மை பணி தொடர்ந்தது. டன் கணக்கில் குப்பை கழிவுகள் சேகரிக்கப்பட்டன. அவற்றை மக்கும் மக்காத குப்பைகளாக பிரித்தனர். இங்கே நாங்கள் கிளீன் பண்ண வந்தோம். பார்த்தா அவ்வளோ குப்பை இருந்தது. இங்கே நாங்கள் எல்லா வேஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணி அது செக்ரிகேஷன் பண்ணோம். பிளாஸ்டிக் தனியாக, பாட்டில் தனியாக, பேப்பர் தனியாக, கிளாத்து தனியாக எல்லாம் செக்ரிகேட் பண்ணோம். காலையில் மழை எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எடுக்க. இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் எடுத்து பிரிச்சுருக்கோம். ஒரு டன் கணக்கில் இப்போதைக்கு பிரித்து வச்சுருக்கோம். காலணிகள் இருந்தது, மது பாட்டில், பிளாஸ்டிக் கப்பு, பேப்பர் கப்பு, ஸ்பூன்ஸு, பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸு, டின்னு, இதை போன்ற பல குப்பைகள் இருந்தது. அது எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் முடிந்த அளவுக்கு, மாணவர்களால் முடிந்த அளவுக்கு எடுத்திருக்கோம். வாரம் எடுக்கணும். முக்கியமாக வரவங்க சுத்தமாக வச்சுக்கணும். அவங்க குப்பை போடாமல் இருக்கணும். எல்லாருக்கும் அது அவேர்னஸ் தெரியணும். எல்லாருக்கும் அரசாங்கமும் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். பிரிக்கப்பட்ட மக்கும் குப்பை கோவளம் ஊராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. பிளாஸ்டிக் கழிவுகள், காலணிகள், மது பாட்டில்கள், பிளாஸ்டிக் டம்ளர்கள்,
மீன்பிடி வலைகள், தெர்மக்கோல் உள்ளிட்ட மக்காத குப்பைகள் மறுசுழற்சி மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இங்க நாங்க கோவளம் கடற்கரைக்கு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய குப்பைகள் வந்து அதிகமா இருக்கு. நாங்க பசங்க வந்து கிட்டத்தட்ட 150 பசங்க வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணாலுமே குப்பை இன்னும் இருக்கு, நிறைய குப்பைகள் இருக்கு. அதனால அங்கங்க கொஞ்சம் டஸ்ட்பின்ஸ் வந்து நம்ம வந்து இந்த குப்பையை கலெக்ட் பண்றதுக்கு டஸ்ட்பின்ஸ் வச்சு நம்ம பொதுமக்களுக்கு வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுக்கணும். குப்பைகளை வந்து டஸ்ட்பின்ல போடுங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு கொடுக்கணும். அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் குறைக்கலாம், இந்த குப்பைகளை வந்து குறைக்கலாம். இந்த நாள் வந்து ஒரு நாளா இல்லாம எல்லா நாளுமே எல்லா பொதுமக்களுமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டோம்னா இந்த குப்பைகளை வந்து நம்ம அல்றது வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு கொஞ்சம் நம்ம என்விரான்மெண்ட் கிளீனா இருக்கும். இந்த வந்து நம்ம மெயினா வந்து பாத்தீங்கன்னா மெரைன் ஆர்கானிசத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த கிளீனிங் வந்து நடக்குது. கடல்சார் குப்பையின் தீமைகள், அதனால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் பற்றி மீனவர்கள், கடலோர மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஒரு 100க்கு மேற்பட்ட நம்ம வாலண்டியர்ஸ் இங்கே வந்து பீச் கிளீனிக்காக வந்திருக்கோம். எதை பேஸ் பண்ணினா ஸ்வச்சதா ஹை சேவாவை பேஸ் பண்ணி இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி காலையில் 7 மணிலேருந்து இப்போ வரைக்கும் பசங்க நிறைய குப்பைகளை கோவளம் பீச்சில் எடுத்திருக்கோம். எதுக்காகனா இங்கே இருக்கிற மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கவும், இங்கே இருக்கிற குப்பைகளை அகற்றி அதை ரீசைக்கிளுக்கு அனுப்பவும் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் தான், இங்கே இருக்கிற இளைஞர்ஸ் தான் நம்ம வருங்கால இந்தியாவை கட்டமைக்க போகிறாங்க. அதனால் கிளீனினஸ் எவ்வளோ முக்கியம், தூய்மை எவ்வளோ முக்கியம், கடலோர பகுதியில் இருக்கிற குப்பைகளை எப்படி அகற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் இவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் பொருள்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. இது எடுக்க குப்பை வந்துகிட்டே தான் இருந்தது. இங்கே வரவங்க முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கு முன்னே என்ன தான் இருக்கிற நம்ம இளைஞர்களும் சரி, இங்கே இருக்கிற சுற்றுவட்டாரத்திலும் சரி க்ளீனாக வச்சுக்கிட்டா கூட இங்கே சுற்றி பார்க்க வரவங்க வந்து இந்த இடத்த நல்லபடியாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம இது பண்ணணும். ஃபஸ்ட்டு தூய்மை வந்து நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து இங்கே மட்டும் இல்லை, கோவளம் பீச் மட்டும் இல்லை, எல்லா பீச்சும் வந்து க்ளீனாக இருக்கும். பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாக பார்க்குறீங்க, எதனால் இந்த பிளாஸ்டிக் கழிவு உருவாகுது? அதை தடுக்கிறதுக்கு எதனால் அரசு நடவடிக்கை எடுக்கணும்? நம்ம முதல்ல நெகிழிகளை பயன்படுத்துறதை கம்மிப்படுத்தணும். அதை வந்து ரீசைக்கிளுக்கு அனுப்பணும். அதுதான் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். இங்கே எடுத்த குப்பைகளை ஒரு 300-400 கிலோவை ரீசைக்கிளுக்கு இங்கே குப்பைகளை அனுப்பிட்டு இருக்கோம்.